அன்று இவ்வுலகம் அடந்தாய் அடி போற்றி சென்றெங்கும் திண்ணிலங்கை சென்றாய் திரள் போற்றி சென்றெங்கும் திண்ணிலங்கை சென்றாய் திரளில் போற்றி பொன்ற சகட உதைத்தாய் புகழ் போற்றி பொன்ற சகட உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எடுக்கும் நின் கையில் மேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே எத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் இன்றும் யாம் வந்தோம் இறங்கேலோ இந்த கண்ணனுடைய அழகு நடை அழகு எல்லாம் வர்ணிச்சுட்டு லீலா வினோதம் இருக்கு இல்லையா, எத்தனையோ பண்ணியிருக்கார் அவர். அதை பற்றி பேசுகிறாரு. தென்னிலங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணி அது உன்னுடைய திறமை காமிச்ச. அதே மாதிரி அன்று உலகம் அளந்தால் அடி போற்றி. அன்றைக்கி என்ன பண்ணேன், உலகத்தை அடக்கிறேன்னு பலி சக்கரவர்த்தியை இதை பண்ணேன். 3 அடி கிழந்து அடைந்தே இல்லையா. இதை அவர் பல 2-3 திருப்பாவையில் சொல்லியிருக்கார் அவர். வாமன அவதாரம், திரும்பி திருவிக்கிரம அவதாரம், இந்த 3 இது 2ஐயும் அழகாக சொல்லியிருக்கார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடின்னு 3வது பாத்திரத்திலே பாடியிருக்காங்க. அந்த மாதிரி இது அன்றி உலகம் அளந்தாய் போற்றி. அது மாதிரி நீ என்ன பண்ண, இந்த சகடாசுரன்கிற சக்கர ரூபத்தில் குழந்தை தாக்க வரும்போது குழந்தையாக இருக்கிற நீ என்ன பண்ண, ஒரே உதை. அந்த உதையில் என்னாச்சு, அவன் அப்படியே சிக்குனோட ராட்சசனாக விழுந்துடுறான். உடனே மாயனால் அது யாருக்கு ஒன்றும் தெரியாமல் பண்ணிவிடுறான். யார், கண்ணன். ஏன்னாக்கா எல்லாருக்கும் குழந்தை தெய்வம் நினச்சிட்டா அப்புறம் என்ன ஆகுது. அதனால் அதே மாதிரி கன்றுக்குட்டி வேஷத்தில் வந்த ஒரு அசுரன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அப்படியே 2 காலையும் தூக்கி ஒரு சுற்றி தூக்கி வீசுகிறான். அப்படியே விழுந்து செத்து போடுறான். அந்த ராட்சசன் ரூபம் வருது. இப்படி பல லீலைகள் நீ செஞ்சிட்ருக்கீங்க. அந்த இந்திரன் இருக்கானே, தேவாதி ஆயப்பாடிகள் செய்ய வேண்டிய பூஜை அவன் பண்ண வேண்டான்னு கண்ணன் தடுத்து விடுறான். அவனுக்கு இதை பண்ணணுன்னு வேலை பண்ணுவோன்னு. அப்போது மழையை வர வச்சு அவளை துன்புறுத்துறாரு யார், இந்திரன். உடனே என்ன பண்ணார், இவர் கோவர்தனத்தை எடுத்தார். மலையை தூக்கி தாங்கிய கோபுரம், அப்படியே மலையை கொடையாய் தாங்கிய கோபுரம், அப்படி மலையை கொடையத்து அது கீழே எல்லோரும் வர்ற மாதிரி பண்ணி காப்பாற்றுறோம். இப்படி ஒரு வருஷம் வச்சுருக்கோம், அப்படி காப்பாற்றுறோம். இந்திரன் அப்படியே சரண்டராகி நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அந்த மாதிரி லீலைகள் பலது செஞ்சிருக்கேன் நீ. என்றென்றும் சேவமை எந்தி பிறை கொள்வான். என்றென்றும் சேவையே, நாங்கள் எல்லாம் சேவையை செஞ்சுட்டுருக்கோம் இல்லையா, அது எதிர்ப்பறை கொள்வான். இன்றாம் வந்தோம் இறங்கியலோ என்பாய். நீ எல்லாரும் மாதிரி நல்ல தயாள கூட துட்டனுக்காக சிஷ்ட பரிமாறணும் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பது உன்னுடைய கடமை. நீ லீலா உன்னுடைய லீலை. அப்படி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களையெல்லாம் காப்பாற்றி எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுப்பா, எனக்காக இறங்கி வாங்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பாசனம்.